ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம தோட்டத்தில் நடக்கிற ஒரு அழகான அறுவடையை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அறுவடையை இந்த ரெட் லாங் பீன்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். பாருங்கள், இது ரொம்ப நாள் ஆச்சு இதில் அறுவடை பண்ணி. ஏன்னா காய்கள் காய்ச்சி முடிச்சுட்டு இப்போ திரும்பவும் மறுபடியும் துளிர்கள் எடுத்து நிறைய பிஞ்சுகள் விட்டுருக்கு. இப்போ காய்களும் ஒரு சிலது இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது தரையில் கிடந்தது, தண்ணி பாய்ச்சும் போது தான் பார்த்தோம் இந்த மாதிரி காய் வந்திருக்கிறதையே. இப்போ இதை அறுவடை பண்ணிடுவோம். இது ஃபர்ஸ்ட் ஒரு டைம் நிறைய பூக்கள் காய்ச்சி முடிச்சிடும். அடுத்து கொஞ்ச நாள் கேப் விட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் துளிர்கள் பூக்கள் வரும். அது மாதிரி தான் இப்போ நிறைய காய்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க, புதுசாக பூக்கள்லாம் கூட வந்துட்டு இருக்கு. நிறைய கொடியும் படர்ந்து போகுது. அடுத்ததான் இங்கே ஒரு காய் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பீர்க்கங்காய் தான் பறிக்க போகிறோம். இங்கே 2 காய் தொங்கிட்டு இருக்கு. ஒன்று சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். அது விதைக்காய். இப்போ நல்லா தெரிகிற ஒரு காய் இருக்கு பாருங்க, அதுதான் இப்போ அறுவடை பண்ண போகிறேன். அது அப்புறம் இங்கே ஒரு காய் இருக்கு. ஒரு 3 காய் அறுவடைக்கு இருக்கு. அறுவடை பண்ணிடுவோம். ரொம்ப உயரத்தில் இந்த ஒரு காயை ஸ்டூல் போட்டு அறுவடை பண்ணிட்டேன். இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் பறிச்சிருவோம். பாருங்க, இது ஓரளவுக்கு எட்டுற தூரம் தான், இருந்தாலும் நான் பறிச்சுட்டு தான் காட்ட முடியும். கொஞ்சம் எட்டி பறிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. இது நான் விதை போடவே இல்லை, தானாகவே முளைச்சி வந்தது. மழை பெய்யும் போது நிறைய விதைகள் தானாகவே முளைச்சி வந்தது. அதையெல்லாம் ஒரு இடத்துல நடவு பண்ணி விட்டேன், அவ்வளோதான் நான் பண்ணது. இது விதை போடாமல் முளைச்சி வந்தது. எப்பயோ போட்ட விதைகள் முளைக்காம இருந்து அப்புறம் மழையால் முளைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து வந்தது தான். இப்போ இன்னொரு காய் இந்த மரத்துக்கு அந்த பக்கம் கீழவே இருக்குது. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ், டோருக்கு பாருங்கள் நல்லா மாட்டிகிட்டு இருக்கு. இதுதான் அடுத்ததான் இங்கே ஒரு பிஞ்சு ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க, அடுத்த அறுவடைக்கு. அடுத்ததா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிரீன் லாங் பீன்ஸும் அறுவடைக்கு இருக்கு. அதையும் அறுவடை பண்ணிக்குவோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சுகள் தரையோட தரையாக கிடைக்குது பாருங்க. இதெல்லாம் விதைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு, அதனால இதை அப்படியே காய விட்டு அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏர் பொட்டேட்டோலாம் அடுத்த அறுவடைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாமே நல்ல பெரிய சைஸில் வந்துட்டு இருக்கு. பார்ப்போம் மேக்சிமமாக எந்த அளவு வரைக்கும் நம்ம தோட்டத்தில் ஏர் பொட்டேட்டோ வருதுன்னு பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே தக்காளி அறுவடை இருக்கு. இந்த தடவை நம்ம தோட்டத்தில் தக்காளி ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கு. நிறைய விதமான தக்காளி போட்டிருக்கோம். நாட்டு ரகமும் இருக்கு. இதெல்லாம் தானா முளைச்ச தப்பு செடின்னு போன தடவையே சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில். இந்த செடிகளும் நல்லா காய்ச்சிட்டு இருக்கு. அடுத்ததான் நாட்டு தக்காளியும் அறுவடைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. அடுத்ததான் நம்மளுடைய ஸ்னேக் பிரிஞ்சலும் அறுவடைக்கு இருக்கு. இது சரியா காய் பெருசாகலை, இதை அப்படியே அறுவடை பண்ணிடுவோம். அடுத்து வரக்கூடிய காய்களாவது நல்லா வரும். அடுத்ததான் நம்ம அறுவடை பண்ண போகிறது வேங்கேரி கத்திரி. 2 காய் விதைக்காக விட்டுருக்கேன், அதனால மற்ற காயெல்லாம் ரொம்ப சின்னதுலேயே அறுவடை பண்ணிடணும். அப்போதான் அந்த விதைக்காய் சீக்கிரம் ரெடி ஆகும். இங்கே ஒன்று இருக்கு, இருந்தாலும் ரொம்ப பிஞ்சா இருக்கு, இதை விட்டுருவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக ஒரு பச்சை பட்டாணி அறுவடை இருக்கு. இது நம்ம கிச்சனில் சமையலுக்காக ஊற வச்சது மறந்துட்டோம். அது முளைச்சி வந்துருச்சு, அதனால இங்கே நட்டு விட்டோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு காய்கள் வந்திருக்கு. நான் சீசன் கரெக்டாக பார்த்து போட்டிருந்தோன்னா நிறைய காய்கள் எடுத்துருக்கலாம். இது சீசன் முடிகிற டைமு, அதனால கொஞ்சம் காய்கள் இருக்கு. இருந்தாலும் எதிர்பார்க்காம முளைச்சி நடவு பண்ண செடிக்கு இது ஓரளவு பரவாயில்ல. இந்த அறுவடை அங்கங்கே நிறைய நட்டு விட்டுருக்கோம். சும்மா குட்டி குட்டியாக ஒரு சில காய்கள் இருக்கு. இந்த பாத்தி ஃபுல்லாக அங்கங்கே நட்டு விட்டுருக்கேன். அதெல்லாம் அறுவடை பண்ணிட்டு காமிக்கிறேன் மொத்தமாக எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு. அடுத்ததாக பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு தக்காளியெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆகிட்டு இருக்கு அறுவடைக்கு. இவ்வளோ பச்சை பட்டாணி கிடைச்சிருக்கு, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அடுத்ததாக அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவரைக்காய் இருக்குது அறுவடைக்கு. இது கொடி அவரை. நம்ம தோட்டத்தில் கொடி அவரை 2 இடத்துல போட்டிருக்கேன். ஆனால் ரெண்டுமே வேறு வேறு ரகம். ஆனால் ரெண்டுமே இந்த மாதிரி பட்டை அவரை தான். இன்னொன்று நல்லா நீள நீளமாக வருது காய்கள், நல்லா பெரிய சைஸில் வருது. நல்ல கொடி இப்போதான் நல்லா ஹெல்த்தியாக நல்லா போயிட்டுருக்கு படர்ந்து. ஆனால் படறதுக்கு இடத்த தான் காணும். எல்லாம் அப்படியே அலமோது பாருங்கள் கொடிகள் எல்லாம். பக்கத்தில் ஏதாவது கிடைக்குதா சுற்றிக்கலான்னு. இன்னும் ஏதாவது கிளைகளை நட்டு விடணும். அறுவடையில் அடுத்ததா கொஞ்சம் பச்சை கத்திரி 2 காய் இருக்கு. அப்படியே அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தக்காளியும் இருக்கு. இன்னும் நிறைய தக்காளி இருக்கு. இது நாட்டு ரகத்தில் இது ஃபர்ஸ்ட் அறுவடை. இது என்ன ரகம்னு பேர் தெரியல. தக்காளிக்கு அடுத்ததா மரவெண்டு. நிறைய செடியில் நிறைய காய்கள் இருக்குது, எல்லாத்தையும் அறுவடை பண்ணலாம். ஃபஸ்ட்டு காயை ஃபுல்லாக காமிச்சிடுறேன், அறுவடை பண்ணிவிட்டு மொத்தமாக பார்ப்போம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மரவெண்டை இவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு விதைக்காயும் அறுவடை வைக்க இருக்குது. அறுவடையில் அடுத்ததாக நிறைய தக்காளி இருக்குது. பாருங்கள், பார்க்கும்போதே நிறைய தெரியுது. இதெல்லாம் நான் அறுவடை பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ அறுவடை இருக்குன்னு. தக்காளி அறுவடை பண்ணியிருக்கோம். இன்னும் தக்காளி அறுவடை முடியல. அங்கங்கே செடிகள் இருக்கிறதால போகும்போது போகிற பக்கத்தில் அப்படியே அறுவடை பண்ண வேண்டியதான். இப்போ அடுத்ததாக ஒரு கத்திரிக்காய் அறுவடை. இந்த கத்திரிக்காய் தான். தொப்பி கத்திரி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதனால அடுத்த அறுவடையில் பார்த்துக்குவோம். இப்போ வந்து ஒரு சிகப்பு வெண்டை அறுவடைக்கு இருக்கு. சிகப்பு வெண்டை வந்து விதைக்காக விட்டுருந்த காய் இது. அடுத்ததான் இங்கே வந்து கொஞ்சம் பாகற்காய் கொடியெல்லாம் தானாகவே வளர்ந்து படர்ந்துருக்கு. இதில் வந்து ஒரு சில காய்கள் இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிக்குவோம். இது வந்து எடுத்தே பார்க்க முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பரங்கிக்காய் கொடியும் சொரக்காய் கொடியும் போட்டு அமுக்கிட்டு இருக்கு. தேடி தேடி தான் பறிக்கணும். பாவக்காய் வந்து அடுத்த அறுவடைக்கு தான் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இங்கே ஒரு தக்காளி அறுவடை. பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை மிளகாய் அறுவடை. நல்லா நீட்டாக அழகாக தொங்கிட்டு இருக்கு. காயெல்லாம் நிறைய இருக்குது பாருங்க. இப்போதைக்கு ஒரு 2 காய் தான் நல்ல பெரிய சைஸில் இருக்குது. அடுத்ததாக அறுவடையில் தட்டைப்பயிறு பாருங்க, நிறைய மேலே வரைக்கும் போயிட்டுருக்கு. நான் இது வந்து கொஞ்சம் குத்து செடியாக தான் வரும், ஓரளவுக்கு தான் படரும்னு நினச்சேன். நல்லா மேலே வரைக்கும் போது விட்டாக்கா. இப்போ வந்து இதையெல்லாம் நான் அறுவடை பண்ணிட்டு காமிக்கிறேன், ஏன்னா நிறைய காய் இருக்குது. அங்கங்கே தேடி தேடி பறிக்க வேண்டியிருக்கும். தட்டைப்பயிருக்கு முன்னாடி இங்கே வந்து செரி தக்காளி பழுத்திருக்கு, அதையும் அறுவடை பண்ணிடுவோம். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ இந்த செரி தக்காளி நம்ம தோட்டத்தில் தானாகவே முளைச்சி வந்திருக்கு. போன தடவை போன சீசனில் நிறைய அறுவடை பண்ணியிருப்போம் இந்த செரி தக்காளியை. இப்போ வந்து தட்டைப்பயிறு பறிக்க போகிறோம். தட்டைப்பயிரை அறுவடை பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் கிரீன் லாங் பீன்ஸ் இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிடுவோம். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 விதைக்காயும் 2 அறுவடை பண்ண வேண்டிய ஒரு காயும் இருக்குது. இதெல்லாம் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், ஏன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்குது, எக்கி தான் பறிக்கணும். பீன்ஸ் அறுவடை பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் அவரைக்காய் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவரைக்காயும் இப்போ தான் கொத்து கொத்தாக காய்கள் வந்துட்டுருக்கு. நல்லா நீளமாக வருது இந்த காய்கள். இது வந்து ரொம்ப பிஞ்சாக இருக்குது. நல்லா முத்துச்சுன்னா இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் அறுவடை பண்ணிவிடுவோம். அவரைக்காயில் இவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது அவரையிலேயே இன்னொரு ரகம் மூக்குத்தி அவரை அறுவடை பண்ண போகிறோம். பாருங்க, இப்போ நம்ம தோட்டத்தில் மூக்குத்தி அவரையும் நல்லா தானாகவே வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்குது. இந்த தடவை நம்மளாம் விதைக்க வேண்டிய அவசியமே இல்லை இனிமேல், ஏன்னா தானாகவே விதை கொட்டி அங்கங்கே முளைச்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு. ஒரு செடி போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணால் அடுத்த செடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. கூடையே பத்தலை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய அறுவடை இருக்குது. மூக்குத்தி அவரைக்கு அடுத்ததாக ஒரு பஜ்ஜி மிளகாய் இருக்குது, அதையும் அறுவடை பண்ணுவோம். இதுதான் அது. குட்டியாக இருந்தாலும் நல்லா நிறைய காய்கள் வந்துட்டுருக்கு. சின்ன செடியிலே நிறைய காய் காய்க்கிறதால தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வருது. அறுவடையில் அடுத்ததாக பச்சை மிளகாய். பாருங்கள், புல்லட் மிளகாய் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய காய் ஒரே இடத்துல கொத்து கொத்தாக இருக்குது. நல்லா எவ்வளோ தடிமனாக வருது பாருங்கள் காய்கள். அடுத்ததாக இன்னொரு செடியிலையும் பழுத்த மிளகாயும் இருக்குது, அதையும் பறிச்சிருவோம். அறுவடையில் மிளகாய்க்கு அடுத்ததாக ராம் சீதா அறுவடை பண்ண போகிறோம். கொஞ்சம் சின்ன சைஸில் ஒரு 2 காய் வந்து நல்லா பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்குது பாருங்கள். அதில் வந்து கொஞ்சம் மாவு பூச்சி இருக்குது, இருந்தாலும் நம்ம அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம் அதை. இப்போ அதை அறுவடை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது கிட்டவே இருக்கிறதால இதை மட்டும் டேரெக்டாக நம்ம அப்படியே அறுவடை பண்ணலாம். அதுதான் கொஞ்சம் மேலே இருக்குது. ராம் சீதா 2ம் அறுவடை பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்ததாக எலுமிச்சம்பழ அறுவடை. இங்கே தான் ஒரு 2 பழம் பார்த்தா 2மே இப்போ கீழே விழுந்திருக்கு, அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியதான். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் காய்கள் வந்துட்டுருக்கு, ஏன்னா இது ஃபுல்லாக நம்ம அத்தி மரத்தோட நிழலில் மாட்டிகிட்ருக்கு. இதெல்லாம் நம்ம சரி பண்ணால் நிறைய காய்கள் வரும். இப்போ தான் சீசன் வந்து எலுமிச்சை மரம் நிறைய காய்க்கும். இப்போ பாருங்கள், பூக்கள்லாம் வருது. இப்போ வந்து இந்த பழத்தை எடுத்துகிட்டு கிளம்புவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அத்தி மரமும் நல்ல காய்கள் வருது, நல்ல பெரிய சைஸில் காய்கள் வருது. ஆனால் பழுக்காமலே அப்படியே வேஸ்ட் ஆகிடுது. இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்க்கணும். பாருங்கள், எவ்வளோ பெரிய சைஸில் வருது காய்கள். பழுத்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும், அறுவடை வந்து நிறைய கிடைக்கும். அடுத்ததாக அப்படியே கருவேப்பிலையும் பறிச்சுட்டு போயிடுவோம். இப்போ வந்து நம்ம இந்த செடியெல்லாம் கட் பண்ணி விட்டுருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நிறைய நோய் தாக்கம் மாதிரி இருந்துச்சு, இப்போ தான் சரியாகி நல்லா வருது.
இங்கே ஒரு பாகற்காய் இருக்குது, அதையும் அப்படியே பறிச்சுட்டு கிளம்புவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அறுவடை ரொம்ப ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. ஒரு கூட நிறைய காய்கள் அறுவடை பண்ணியிருக்கோம். இன்னமும் கூட காந்தாரி மிளகாலாம் பறிக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் அடுத்த அறுவடையில் பார்ப்போம். இன்னும் பூக்கள் அறுவடை நம்ம செய்யலை, அதெல்லாம் அடுத்து வரக்கூடிய பதிவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.